ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ப்ரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸில் ரெயின்போ ப்ரேஸ்லெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மாடல் ப்ரேஸ்லெட் தான் இன்றைக்கி நாம் ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ இது நான் சாஃப்ட் எலாஸ்டிக் எடுத்துருக்கிறதுனாலக்கு டபுளாக எடுத்துருக்கிறேன். பீட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்டை இந்த மாதிரி ஸ்ப்ரிங் வச்சு லாக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு பீட்ஸாக ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் இல்லை அப்படின்னா நீங்கள் டேப்பை ஸ்டிக் பண்ணிவிட்டு எலாஸ்டிக்கை ஸ்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கையிலே எலாஸ்டிக்கை பிடிச்சிட்டு நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரெயின்போ ப்ரேஸ்லெட் பண்ணுறதுக்கு பிளாக் கலர் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 7 பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி ஸ்பேசர் பீட்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பீட்ஸ் ஆட் பண்ணதுக்கு பிறகு ரெயின்போ கலர் பீட்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெயின்போ கலர் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா 7 கலர்ஸ் வரும். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கலர்ஸ் தான் ரெயின்போ கலர்ஸ். இந்த கலர்ஸில் எப்படி ஆர்டர் படி கொடுத்துருக்காங்களோ இதே ஆர்டர் படி தான் நம்ம ஒவ்வொரு பீட்ஸை ஆட் பண்ணணும். இந்த 7 கலர்ஸ் ஆட் பண்ணதுக்கு பிறகு இப்போ ஸ்பேசர் பீட்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேசர் பீட்ஸ் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போ கலர்ஸை ஹைலைட்டாக காணிக்கிறதுக்காக தான் நம்ம இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பேசர் பீட்ஸும் முடிக்கும்போது ஒரு ஸ்பேசர் பீட்ஸும் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒன்லி ஃபார் ஹைலைட்டாக காணிக்கும். ஸோ இந்த ஸ்பேசர் பீட்ஸ் நீங்கள் நார்மலாக ப்ரேஸ்லெட் ப்ளெயினாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இடையில நம்ம ஸ்பேசர் பீட்ஸ் யூஸ் பண்ணும்போது ப்ரேஸ்லெட்டே ஒரு நியூ டிசைனே ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பேசர் பீட்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த பீட்ஸ் ஆட் பண்ணதுக்கு பிறகு பிளாக் பீட்ஸ் ஆட் பண்ணிவிடுங்க. பிளாக் பீட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ பீட்ஸ் எடுத்து ஆட் பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி தான் இதுலேயும் 7 பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் இருக்குது. ஸோ இப்போ நான் ப்ரேஸ்லெட் எனக்கு 7 இன்ச் ப்ரேஸ்லெட் தேவைப்படுது. ஸோ அதனால் இப்போ இதில் எனக்கு கூட இனி 2 பீட்ஸ் நான் ஆட் பண்ணணும். இப்போ நீங்கள் 6.5 இன்ச்சு சைஸில் இருக்கீங்க அப்படின்னா இதே கவுண்டிங்கில் நீங்கள் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 6 இன்ச்சில் இருக்கீங்க அப்படின்னா சைஸ் இருக்குது அப்படின்னா 2 சைட்லேயும் இருந்து ஒவ்வொரு பீட்ஸை கம்மி பண்ணிக்கிங்க. இப்போ எனக்கு 7 இன்ச் வேணும் அப்படின்னால நான் இப்போ எக்ஸ்ட்ரா 2 சைட்லேயுமே ஒவ்வொரு பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த சைடு ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைடில் ஆட் பண்ணி முடித்த பிறகு அந்த சைட்லேயும் நான் ஒரு பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு 7 இன்ச் சைஸில் எனக்கு ப்ரேஸ்லெட் கிடச்சிடும். பீட்ஸ் ஆட் பண்ணதுக்கு பிறகு இப்போ நம்ம இதை மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா 7 இன்ச் இருக்குது. ஸோ எனக்கு கரெக்டான சைஸில் எனக்கு ப்ரேஸ்லெட் ரெடி ஆகிட்டுது. ஸோ இவ்வளோ தான். ஸோ நமக்கு 7 இன்ச்சில் நம்ம ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு சைடும் பிளாக் பீட்ஸ் 8 ஆட் பண்ணணும். இப்போ இதில் நாட் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ நாட் போடுறது ஒரு சைடில் 2 எலாஸ்டிக் இருக்கும். ஸோ அதில் ஒன்றை மட்டும் அந்த ஹோலுக்குள்ளாடி விட்டு நாட் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அது உள்ளே போட்டு டைட் பண்ணிவிடுங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம நாட் போடணும். இந்த எலாஸ்டிக்கில் நாட் போடுறது ரொம்பவும் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அந்த திக்கான எலாஸ்டிக்கில் நாட் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம். அது மட்டும் இல்லை கையை ரொம்ப பெயினாக இருக்கும். பட் இந்த எலாஸ்டிக்கில் நம்ம நாட் போடுறோம் அப்படின்னா ஈஸியாக நாட் விழுந்துடும். இந்த மாதிரி நாட் போட்ட பிறகு செக் பண்ணி பார்த்துடுங்க. செக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் எக்ஸ்ட்ரா இருக்கதை நான் கட் பண்ணலை. ஸோ கட் பண்ணாமல் பீட்ஸுக்குள்ளாடி திருப்பி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு நான் அதுக்கு பிறகு காணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பீட்ஸை இழுத்துடுங்க. இழுத்துட்டு 2 எலாஸ்டிக்கும் இதுக்குள்ளே விட்டீங்க அப்படின்னா அது ஈஸியாக உள்ளே போயிடும். ஏன்னா இந்த எலாஸ்டிக் ரொம்ப தின்னாக இருக்கிறதுனாலக்கு ஈஸியாக பீட்ஸுக்குள்ளாடி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு பிறகு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா எலாஸ்டிக்கும் ஆல்மோஸ்ட் உள்ளே விட்டுட்டு இப்போ இதில் எக்ஸ்ட்ரா இவ்வளோ இருக்குது. இப்போ இதை நம்ம நாட் போட்டுக்கலாம். ஸோ நாட் போட்டுட்டு இப்போ அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கை நான் இப்போ கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நாட் நல்லா போட்ட பிறகு எலாஸ்டிக்கை பீட்ஸுக்குள்ளாடி இழுத்துட்டிங்க அப்படின்னா பீட்ஸுக்குள்ளாடி வந்துடும். அதுக்கு பிறகு நம்ம எப்பவும் போல் க்ளூ அப்ளை பண்ணிடலாம். ஸோ நம்ம க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த நம்ம போட்டிருக்க நாட் வெளியில் தெரியாது. ஸோ இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதில் க்ளூவும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுடுங்க. ஸோ ட்ரை ஆனதுக்கு பிறகு தான் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கணும். நம்ம க்ளூ போட்டுட்டு உடனே இழுத்தோம் அப்படின்னா க்ளூ எல்லா இடத்துலையும் பட்டு ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி ஆகிடும். அதனால் க்ளூ போட்டிங்க அப்படின்னா அப்படியே ஒதுக்கி வச்சுடுங்க. ஒதுக்கி வச்சுட்டு அதுக்கு பிறகு நல்லா ட்ரை ஆனதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 7 ரெயின்போ கலர்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் நான் ஒரு சைடு மட்டும்தான் ரெயின்போ கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இனியும் ரெயின்போ ஃபுல்லாகவே பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக செகண்ட் இனி ஒரு செட்டு பண்ணுறீங்க அப்படின்னா 7 பீட்ஸ் இதில் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பேசர் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். திருப்பி 7 ரெயின்போ கலர் ஒரு ஸ்பேசர் பீட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு 3 டைம்ஸ் வந்து ரெயின்போ கலர்ஸ் ஆட் பண்ண முடியாது. அப்போ சென்டரில் வரும்போது நீங்கள் சென்டரில் வந்து இந்த ஸ்பேசர் பீட்ஸை ஒரு 3-4 எண்ணம் போட்டுக்கலாம். போட்டு அந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்த மாதிரி வந்து பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 3 டைப்ஸ் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். பிளாக்கு, ஸ்பேசர் அண்டு ரெயின்போ கலர் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன் நான் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலர்ஸை வந்து ஹைலைட்டாக எடுத்து காணிக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ப்ரேஸ்லெட்டோட ஃபைனல் லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து எல்லாருமே வந்து வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இது ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணும்போது எந்த ஹேங்கிங்கும் ஆட் பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் ஹேங்கிங் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த 7 கலர்ஸுமே ஹைலைட்டாக எடுத்து காணிக்காது. ஸோ நீங்கள் ரெயின்போ கலர்ஸ் ப்ரேஸ்லெட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளெயினாகவே பண்ணிக்கிங்க. அதான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. ஸோ ஏதாவது டவுட் வந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.